அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி அப்படின்னாவே அகரவரிசையில் அறிவுரை கூறும் ஒரு இலக்கியம் அப்படின்னு மீனிங்க. ஆத்திச்சூடியை இயற்றினவர் யாருங்க அப்படின்னா ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றினவங்க யார் அப்படின்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியை யார் இயற்றினாங்க அப்படின்னா நெல்லை சுமுத்து அப்படிங்கிறவங்க. அவர் ஒரு அறிவியல் அறிஞர், அதனால் அறிவியல் ஆத்திச்சூடியை ஏற்றிருக்கிறாருங்க. ஓகேங்களா? கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அறிவியல் சிந்தனைகள் ஆய்வில் மூழ்கு. அறிவியல் சிந்தனைகள் அறிவியல் சம்மந்தப்பட்டது, ஆய்வில் மூழ்குங்கிறது அறிவியல் சம்மந்தப்பட்டது. இயன்றவரை புரிந்துகொள் அப்படின்னா முடிந்தவரை புரிந்துகொள் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிந்தவரை இயன்றவரை அப்படிங்கிறதுக்கு மீனிங் முடிந்தவரை புரிந்துகொள். ஈடுபாட்டுடன் அணுகு. உண்மை கண்டறி. ஊக்கம் வெற்றி தரும். என்றும் அறிவியலே வெல்லும். ஏன் என்று கேள். ஐயம் தெளிந்து சொல். ஒருமித்து செயல்படு. ஒருமித்துனா ஒன்றுபட்டு செயல்படுன்னு மீனிங்க. ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு செயல்படு அப்படின்னு மீனிங். ஓய்வர உலை. ஔடதமாம் அனுபவம். ஔடதம் அப்படின்னா மருந்துன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவியல் சம்மந்தப்பட்டதாக இருக்குங்க. அறிவியல் சிந்தனைகள், ஆய்வில் மூழ்கி, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் பெற்று தரும், என்றும் அறிவிலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவியல் சம்மந்தப்பட்டதாக இருக்குதுங்க. இப்போ இதில் ஒரு லைன்ஸ் கொடுத்துட்டு இது யார் எழுதுனதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதில் ஒரு இது நெல்லை சு முத்துவா ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது முதல்ல அகரவரிசையில் இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். அகரவரிசையில் இருந்து அறிவியல் சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சுன்னா நெல்லை சு முத்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாங்க. ஓகேங்களா? தென் சொல்லும் பொருளும். இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை அப்படின்னு சொல்லி மீனிங். இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை அப்படின்னு சொல்லிட்டு. ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு. ஓகேங்களா? ஔடதம் அப்படின்னா மருந்து. ஓகேங்களா? இயன்றவரைனா முடிந்தவரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, ஔடதம் அப்படின்னா மருந்து. அடுத்தது நூல்வெளி பார்க்கலாங்க. நூல்வெளியை பார்த்த மட்டும் பார்த்தீங்கன்னா தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர். இவர் அறிவியல் அறிஞன்றதுனால தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர்னு மேதக அப்துல் கலாம் அறிஞர்களால் பாராட்டப்பட்ட ஒருத்தர் தான் நெல்லை சு முத்து. இவரோட இனிஷியல் பார்த்துக்குங்க. வேறு இனிஷியல் கொடுத்து யாருன்னு சொல்லி கேட்பாங்க, அதில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவரோட இனிஷியல் பார்த்துங்க நெல்லை சு முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர், ரெண்டு இதை கவிஞராகவும் இருக்கார், அறிவியல் அறிஞராகவும் இருக்கார். தென் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறாருன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம், சதீஷ் தவான் விண்வெளி நிலையம், இந்திய விண்வெளி நிலையம் மூணுலேயுமே ஒர்க் பண்ணிக்கிறார். விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம், சதீஷ் தவான் விண்வெளி நிலையம், இந்திய விண்வெளி நிலையம் ஆகிய மூணு நிறுவனங்களையுமே பணியாற்றியிருக்கிறாரு. அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படிச்சிருக்கிறாரு. அறிவியல் கட்டுரைகள், கவிதைகள் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. 80க்கும் மேற்பட்ட நூல், 80க்கும் மேற்பட்ட நூல் எழுதியிருக்கிறாங்கங்க. அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் ஒரு நூலின் ஒரு பகுதி நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இது எதுலேருந்து தந்திருக்காங்க? அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலில் ஒரு பகுதியை நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? தென் உடல் நோய்க்கு என்னங்க தேவை? மருந்து தேவை. மருந்துங்கிறது என்ன? ஔடதம். நண்பர்களுடன் ஒருமித்து ஒன்றுபட்டு விளையாடுன்னு சொல்கிறாங்க. கண்டறி என்னும் சொல்லை பிரித்தளிப்பது கண்டு கூட்டல் அறி. ஓகேங்களா? ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதை பிரிக்கிறது ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம் அப்படி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு எதிர்ச்சொற்கள் இல்லைங்களா? அணுகுனா அதை விட்டு விலகி போகிறது. ஸோ அணுகு அப்படின்னா விலகு. ஐயம் அப்படின்னா டவுட்டாக இருக்கிறது, அதுக்கு தெளிவாக இருக்கிறது தெளிவு. ஊக்கம் அப்படின்னா ரொம்ப எந்துவாக இருக்கிறது. ஸோ அதுக்கு சோர்வு. உண்மை அப்படின்னா உண்மை, பொய்மை அப்படின்றது அதுக்கு எதிர்ச்சொல். ஓகேங்களா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இயல் 2 அறிவியலால் ஆள்வோம். அறிவியலால் ஆள்வோம் அப்படிங்கிற தலைப்பு கீழே யார், அதாவது இந்த பாடல் நூலை உருவாக்குன ஆசிரியர் தான் இதை இது டாப்பிக்காக கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதில் ஒரு லைன்ஸ் கொடுத்துட்டு கேட்குறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா பாடநூல் ஆசிரியர் குழு தான் இது உருவாக்கிடுறாங்க. இருந்தாலும் இது எப்படி அறிவியலால் ஆள்வோம் டாப்பிக்கில் வர ஒரு பாட்டு தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா கின்றான் 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 கின்றான்னு சொல்லி இருக்கும். எல்லாமே அறிவியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். கடைசி ஒரு பேராகிராஃப் மட்டும் பார்த்திங்கன்னா கின்றான் அப்படின்னு இல்லாமல் அறிவியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். விண்வெளி பாதை அனுப்பிடுவான், கோள்கள் எல்லாம் நகரம் அமைத்திடுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாங்க பார்க்கலாம்.
ஆழ்கடலில் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். நினைக்கின்றான்ங்கிறது கின்றான் வருது. ஸோ செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். ஸோ கின்றான் சொல்லி வருது. தென் எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எழுந்திர மனிதனை படைக்கின்றான். கின்றான் சொல்லி வருது. தென் இணைய வலையால் உலகம் முழுவதும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலையும் உயிரையும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கின்றான் அப்படிங்கிறது இல்லாமல் ஆனால் பார்த்தா அறிவியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம அறிவியலால் ஆள்வோம் அப்படின்றது வந்திருக்கும்னு சொல்லி. நாளை மனிதன் கோள்கள் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான். அது கோள்கள் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அறிவியல் சம்மந்தப்பட்டது. வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது படித்தாவே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மீனிங் தான். தென் இது கீழே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது எந்த ஆசிரியர்னா பாரதியார் கொடுத்துருக்காங்க. நம்ம காணி நிலம் பார்க்கும்போதே சொல்லியிருக்கேங்க. அளப்போம், பராசக்தி, காணி நிலம், சாதி, யாமறிந்த அப்படிங்கிற அதெல்லாம் பாரதியாரோட கீவேர்ட்ஸாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். வானை அளிப்போம், அளப்போம், கடல் மீனை அளப்போம், சாத்திரம் வருது, செந்தி பெருக்கும் சாத்திரம் கற்போம் சொல்லியிருந்தேன். சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம், இந்த ஒரு இடம் மட்டும் நான் வச்சு சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம் அப்படிங்கிறது பாரதியார் அப்படின்னு சொல்லலாம். வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம், சந்தி திருப்பைக்கும் சாத்திரம் கற்போம் அப்படிங்கிறது பாரதியார் இயற்றினார். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது. ஓகேங்களா, மனிதன் எப்பொழுதும் உண்மையே உரைக்கின்றான். ஆழ கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்னும் சொல் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது நீலவான். இல்லாது இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது இல்லாது இயங்கும். கணியனின் நண்பன் அப்படிங்கிற ஒரு உரைநடை கொடுத்துருக்குறாங்க. கணியனின் நண்பன் யார் அப்படின்னாங்க ஒரு ரோபோங்க. அது ரோபோவுக்கும் கணியனுக்கும் இடையில் நடக்கிற உரையாடல் தாங்க இந்த உரைநடை பகுதி. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாம் எந்திரமயமாகி வருகிற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. வீடு, அலுவலகம், தொழிற்சாலைகள், மருத்துவமனை என பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம், எங்கெங்கும் எந்திரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணியன்கிறவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீடு திரும்புகிறாரு. வீடு திரும்பினே காலிங் பெல் அமுத்தி உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா புதுசாக ஒரு மனிதனை பார்த்தோன்னே திகைச்சு பயந்து போகிறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதுதான் எந்திர மனிதன். தொழில்நுட்ப கண்காட்சிக்கு அப்பா போயிட்டு வாங்கிட்டு வந்தார். இது பேசும், பாடும், வீட்டு வேலைகளை செய்யும், படிப்பதில் உனக்கு உதவி செய்யும், என்னோட அலுவலக வேலைகளை செய்யும், அப்பாவுக்கு கணக்கு வழக்கலை முடித்து தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் சொன்னோன்னே கணியன் ஓகே நீ இவ்வளோ செய்கிறியா, எப்படி உன்னால் முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எந்திர மனிதன் எனக்கு இதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட வரலாறு அறியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதிலிருந்து தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் ரொம்ப ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் உருவாவதற்கு முன்பே அதை ரோபோன்னு சொல்லி அழைப்பாங்கன்னு சொல்லி என்னை ரோபோன்னு சொல்லி அழைப்பாங்க. என்னோட வரலாறை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்றதுக்காக அது சொல்ல வருது அதனோட வரலாறை. நான் உருவாவதுக்கு முன்னே என்னை பற்றின கற்பனை மனிதர்களிடம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா காரல் கபெக் அப்படிங்கிறது. காரல் கபக் அப்படின்னா கபக்குன்னு முழுங்கும்போது காரல் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அதாவது கபக்குன்னு முழுங்குறப்ப காரல் அடிக்கிறதுனால ரோபோ கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, இல்லை காக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, காரல் கபக் அப்படிங்கிற ஒரு நாடக ஆசிரியர். அவர் செக் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, காரல் கபக் என்னும் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் தான் 1920 என்னங்க ஒத்துழையாமை இயக்கம் நடந்த ஆண்டுங்க.
1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். யார்? காரல் கபக் அப்படிங்கிற ஒரு செக் நாட்டை சேர்ந்த நாடகாசிரியர் 1920 நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் தான் முதல்ல ரோபோ அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தினார். ஸோ முதல்ல ரோபோ அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துறது யார் அப்படின்னா காரல் கபக்குங்கிற செக் நாட்டை சேர்ந்த நாடகாசிரியர் 1920 ஒரு நாடகம் எழுதும்போது ரோபோங்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். ஓகேங்களா? ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள். ஸோ ரோபோ என்கிற சொல்லுக்கு என்னங்க பொருள்? அடிமையின் பொருள். ஸோ ரோபோனா அடிமை என்பது பொருள். அந்த நாடகத்தில் எப்படி அமைச்சிருக்கிறாருன்னா, ஒரு தொழிற்சாலையில் ரோபோ வேலை செய்வதாக அந்த நாடக காட்சிகளை அமைச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அது முதல் இருந்து தான் ரோபோங்கிற சொல் வழக்கில் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? மனிதர் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் கண்டுபிடித்த எந்திரம் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்திரத்தை இயக்கிறதுக்கு ஒவ்வொரு டைமும் மனித ஆற்றல் தேவைப்பட்டுச்சு. அந்த குறையை போக்குறதுக்காக கண்டுபிடித்தவே தானியங்கிகை அப்படின்னாவே அது தானியங்கிகள், தானாகவே இயங்கக்கூடியதா தானியங்கிகள். ஓகேங்களா? தானியங்கிகள் என்றால் என்ன அப்படின்னா, நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலையை மனிதரை விட விரைவாக செய்து தானே முடிக்கும் எந்திரமே தானியங்கின்னு சொல்கிறாங்க. நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதர்களை விட விரைவாக செய்து முடிக்கும் ஒரு எந்திரமே தானியங்கி எந்திரம். ஒரே மாதிரியான வேலையை, நுட்பமான வேலையை, கடினமான வேலையை மனிதரை விட வேகமாக செஞ்சு முடிக்கிறதா தானியங்கின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தானியங்களும் பார்த்திங்கன்னா கணினிகள் இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் அதனோட அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தானியங்கியின் செயல்களை அந்த கணினி தான் கட்டுப்படுத்தும் சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு தானியங்கியோடையும் ஒரு கம்ப்யூட்டர் இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கணினி இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தானியங்கினோட செயலை கட்டுப்படுத்துறது யார் அப்படின்னா கணினி தான் கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தானியங்கிக்கு பிரிட்டனிக்கா கலைக்களஞ்சியம் அப்படிங்கிறது தானியங்கிக்கு எப்படி ஒரு விளக்கம் சொல்லுதுன்னு பாருங்கள். மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி எனப்படும். மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கின்னு சொல்கிறாங்க. இவை தோற்றத்தில் மனிதனைப் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதனைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோற்றத்தில் வேணால் மனிதனை போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதனை போல எல்லா வேலையும் செய்யும் அப்படின்னு மனிதனைப் போல செயல்களை நிறைவேற்றும் சொல்கிறாங்க. என்று யார் சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டனிக்கா கலைக்களஞ்சியம் தான் எது பிரிட்டனிக்கா கலைக்களஞ்சியம் அப்படிங்கிறத தானியங்கிக்கு விளக்கம் தருது. என்னென்னு மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கின்னு சொல்கிறாங்க. அது மனிதனை போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதனை போல எல்லா வேலையிலும் செல்லும் அப்படின்னு நிறைவேற்றும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை பிரிட்டனிக்கா கலைக்களஞ்சியம் தர்றாங்க. ஓகேங்களா? தென் கணினி கட்டுப்படுத்தும் வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இவ்வகை தானியங்கள் இன்று பல தொழில் நிறுவனங்கள் பயன்பட்டு வருகின்றன அப்படின்றாங்க. அவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கைகள், சூழ்நிலை உணர்வுக்கான நுண்ணுணர்வு கருவிகள் அவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது. என்னென்னா அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேவைன்னா எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலை கருவிகள், சூழ்நிலை உணர்றதுக்கான நுண்ணுணர்வு கருவிகள் அவையெல்லாம் சென்சாருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னாங்க, என்னது இது லிஃப்ட்டு மூடுறப்ப இடையில கொண்டு போய் வச்சிங்கன்னா டிரான்ஸ்மிட்டருக்கு ரிசீவருக்கு இடையில சிக்னல் இதாகி சென்சார் உடனே யாரோ நுழையிறாங்க அப்படின்னு சென்ஸ் பண்ணி அது ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? அதுதான் சென்சார். அதில் ஒன் டைப் ஆஃப் சென்சார் தான் அதில் இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த சென்சார் ஒர்க் ஆகலைன்னா அந்த கை இதாகிடும். ஸோ சென்சார் சென்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நுண்ணுணர்வு கருவிக்குங்க. ஓகேங்களா? அதுக்கு நான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் கம்ப்யூட்டரை இது பண்ணுறாரு. அது மூலமாக தொழிற்சாலை பயன்படுத்தப்படும் தானியங்கின்னு காட்டுறாரு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக பயன்படுத்தினா உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற செயல்களை செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடிய இதை இதை கருவி தானியங்கியில் காமிக்கிறாரு. அது பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு நோயின் அறிகுறி கண்டுபிடிக்கவும், நோயின் அறிகுறியை கண்டுபிடிக்கவும், மருத்துவம் பார்க்குறதுக்காகவும் சிக்கலான அறுவை சிகிச்சைக்காகவும் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. தொழிற்சாலையில் என்னதுங்க பழுது பார்க்குறதுக்காகவும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உற்பத்தி செய்தல் அப்படிங்கிற பணிகளுக்காக பண்ணுறாங்க. மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறியை கண்டுபிடிக்கிறதுக்கு, மருத்துவம் பார்க்குறதுக்கு, சிக்கலான அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கும் ரோபோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோளை இயக்கவும் தானியங்கியில் பயன்படுத்தப்படுகின்றன சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அது மட்டும் இல்லாமல், அதாவது தொழிற்சாலையில் மருத்துவத்துறையை போக அறிவியல் துறையில் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோளை இயக்கவும் தானியங்கள் பயன்படுகின்றன. மனிதன் செல்ல முடியாத பல பகுதிகள் உள்ளன. அதெல்லாம் எதுனா பெருங்கடலின் அடியாழம், வெப்பநிலை உரநிலைக்கு கீழே உள்ள துருவப்பகுதி ஆகியவற்றில் மனிதன் போக முடியாது. அந்த இடத்துல கூட தானியங்கி பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் இதெல்லாம் உன்ன மாதிரி இல்லையேன்னு சொல்லி கொஷின் கேட்குறதுக்கு, அது உன்னை போல் இல்லையேன்னு சொல்லி கேட்குறதுக்கு, தமது வேலையை எளிமையாக செய்யும் முதல் தானியங்களை உருவாக்கினான் மனிதன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் எந்திரங்களை உருவாக்கினான். அந்த எந்திரங்கள்லேருந்து என்னென்னா மனித சக்தி தேவைப்பட்டுச்சு. ஸோ மனித சக்தியிலிருந்து மாற்றாக கொண்டு வந்ததா தானியங்கி. ஓகேங்களா. ஸோ தானியங்கியில் என்ன பிரச்சனைனா, மனிதனை போல சிந்திக்கிற இது தானியங்கிக்கு இல்லை. தமது வேலையை எளிதாக செய்ய முதல் தானியங்களை உருவாக்கினான் மனிதன். பிறகு தன்னை போன்ற சிந்தித்து செயல்படும் தானியங்களை உருவாக்க முயன்றான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த உருவமைப்பு ஏன் உன்னை போல இல்லைங்கிறதுக்கான பதில் இவர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உருவாக்குனது எந்திரம், அதுக்கப்புறம் உருவாக்குனது தானியங்கி, தானியங்கியிலிருந்து மனிதனை போல சிந்திக்கிற மாதிரி உருவாக்குனதா எந்திர மனிதன் சொல்கிறாங்க. ஸோ தானியங்கிக்கும் எந்திர மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டால் அதுதாங்க செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது மனிதன் எப்படி யோசிக்கிறானோ அந்த மாதிரி அந்த ரோபோக்களும் யோசித்து செயல்படுற மாதிரி கட்டளைகள் வடிவமைச்சிருக்கிறாங்க. அதுதான் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்படியானால் எந்திர மனிதனுக்கும் தானியங்கிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள். நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்கும் சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம்னு சொல்கிறாங்க. இதை கொண்டு இப்படி செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயங்க முடியுமா அப்படின்னு இப்படி மனிதனை போல செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு. 1997 பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் சதுரங்க போட்டி நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோங்கிறவர் உலக புகழ்பெற்ற சதுரங்க வெற்றியாளர். அவரோட போட்டி போட்டது எது அப்படின்னா ஐபிஎம் உருவாக்குன டீப் ப்ளூ அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் தான் போட்டி போட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. கேரி கேஸ்ப்ரோவுக்கு ஆப்போசிட்டாக போட்டி போட்டது ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ரோபோ தான் அதாவது ரோபோ மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் தான் போட்டியிட்டுச்சு. அந்த போட்டியில் வெற்றி பெற்றதும் சூப்பர் கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்படின்னா ஓகே, இனி அப்படின்னா அது போக என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் அது சொல்லுது. ஓகேங்களா. உணவு பரிமாறுறதுக்கும் நாம் பயன்படுறோம். பொது இடங்களில் வழிகாட்டுறதுக்கும் நாங்கள் பயன்படுறோம். வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கிறதுக்கும் நான் பயன்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுபோக உனக்கு என்ன ஒரு வியப்பான விஷயம் அப்படின்னா, முதல்ல ஒரு ரோபோவுக்கு ஒரு நாடு குடியுரிமை வழங்கியிருக்குதுங்க. சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்குது. உலகிலேயே முறையாக சவுதி அரேபியாவில் ஒரு ரோபோவுக்கு, சவுதி அரேபியா எதை நான் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க துபாயிலையோ அல்லது சவுதியிலையோ இருந்தாங்கன்னா அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மறக்காது. சவுதி அரேபியாவில் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. குடியுரிமை வழங்கியுள்ளது. என்னங்க, சிட்டிசன்ஷிப் வழங்கியிருக்குது. அதுக்கு பேர் சோஃபியாங்க. சோஃபியா அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் சோஃபியான்னு இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த சோஃபியாங்கிறது இதுக்கு தான் குடியுரிமை ஐக்கிய நாடு சபை அதாவது ஐக்கிய நாடுங்கிற சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கியிருக்குதுங்க. தென் ஐக்கிய நாடு சபை என்ன பண்ணியிருக்குதுன்னா, அதுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு ஒரு பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியிருக்குதுங்க. ஒரு உயிரில்லாத ஒன்றுக்கு முதல் முறையாக ஐநா சபை பட்டம் வழங்கியது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உலகிலேயே முதல் முறையாக குடியுரிமை வழங்கியது பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா. அது எந்த ரோபோவின் பெயர் என்னென்னா சோஃபியா. அதே ரோபோவுக்கு ஐக்கிய நாடு சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தையும் வழங்கியிருக்குது. இது உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்கினது இதுதான் முதல் முறைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இப்படியும் நடக்கணும். இனி வரும் காலங்களில் என்னை போல் எண்ணற்ற மனிதர்கள் உருவாக்குவாங்க. அது மனித வளர்ச்சிக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். இவ்வளோதான் இதில் இருக்குங்க. நுட்பமாக சிந்தித்து அறிவது பார்த்திங்கன்னா நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்தறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி.
நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கிறது ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க என்னும் சேர்த்தெழுத கிடைப்பது செயலிலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை எந்திரங்கள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள ஒரு வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. ஓகேங்களா. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அவ்வளோதான் வினாக்கள். முதல் கொஸ்டின், ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியவர்கள் யாவர்? இரண்டாவது கொஸ்டின், தம்மையொத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என யாரை பார்த்து கூறினார்? மூணாவது கொஸ்டின், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என கூறியவர் யார்? நாலாவது கொஸ்டின், ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? அஞ்சாவது கொஸ்டின், தானியங்கிக்கு விளக்கம் கொடுத்த கலைக்களஞ்சியம் எது? ஆறாவது கொஸ்டின், தானியங்கிக்கும் எந்திர மனிதனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது? ஏழாவது கொஸ்டின், சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற மீத்திறன் கண்ணியின் பெயர் என்ன? அதை எந்த நிறுவனம் உருவாக்கியது? எட்டாவது கொஸ்டின், உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? அந்த ரோபோவின் பெயர் என்ன? ஒன்பதாவது கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபை ரோபோவிற்கு வழங்கிய பட்டம் என்ன? அந்த ரோபோவின் பெயர் என்ன? பத்தாவது கொஸ்டின், மனிதர்கள் தம் வேலையை எளிதாக செய்ய முதலில் டேஸ் கண்டுபிடித்தனர். 11வது கொஸ்டின், ரோபோ என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். நன்றி, வணக்கம்.